கும்பாபிஷேகம் 4 வகைப்படும். அஷ்டபந்தன கும்பாபிஷேகம், ரஜதபந்தன கும்பாபிஷேகம், ஸ்வர்ணபந்தன கும்பாபிஷேகம், ரத்னபந்தன கும்பாபிஷேகம். ரஜதபந்தன கும்பாபிஷேகம் அதாவது வெள்ளி பந்தன கும்பாபிஷேகம் 64 வருடங்கள் இடைவிடாது இறைவனை போற்றும் பலம் இக்கும்பாபிஷேகத்தை பார்ப்பதால் சித்திக்கிறது. இப்படிப்பட்ட ரஜதபந்தன கும்பாபிஷேகம் சண்டிகர் முருகன் கோவிலில் 2023 வருடம் மே மாதம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் மன்றாடி மைந்தன், கவியார் கடலடைத்தோன் மருகன், பாம்பினின்று நடிக்கும் பிரான் மருகன், மொய்தாரண குழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போனுமாகிய எந்தை முருகன் குடிகொண்டிருக்கும் சண்டிகர் முருகன் கோவில் ரஜத பந்தன கும்பாபிஷேகம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி 25 மே 2023 வியாழக்கிழமை அன்று மிகச் சிறப்பாக ஹரஹரோஹரா என்று பக்தர்கள் கோஷங்களின் நடுவில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பிரணவ பொருளாகவும் பிரவார்த்த நாயகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் உலக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு ஆங்காங்கே கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். அவ்வகையில் சண்டிகர் க்ஷேத்திரத்தில் தமிழ்ச்சங்கம் மூலமாக தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கார்த்திகேய சுவாமிக்கு ஆலயம் நிர்மாணித்து விநாயகர், கருமாரி முதலிய பரிவார மூர்த்திகளை ஸ்தாபித்து ஆராதித்து வருகின்றனர். அவ்வகையில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாய் வீற்றிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை தந்து கருணையின் கடலாக கற்பக விருட்சமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கார்த்திகேய சுவாமிக்கு பக்தர்களின் பெரும் முயற்சியால் ஆலயம் புனரமைக்கப்பட்டு எம்பிரானுக்கு ரஜத யந்திரம் மற்றும் ரஜத பந்தன மகா கும்பாபிஷேகமானது சோபகிருத வருடம் உத்தராயணம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி 25/5/2023 வியாழக்கிழமை சஷ்டி திதி பூச நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்கும் கடக லக்னத்தில் ரஜத பந்தன மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சுவாமிகள் பரிபூர்ண அனுகிரகத்துடன் ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னிலையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 23/5/2023 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி அளவில் அனுக்ஞ விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை, யாகசாலை நிர்மாணம், அதைத் தொடர்ந்து ரஜத யந்திர சமர்ப்பணம், வெள்ளி யந்திரம் சமர்ப்பித்தல், பிறகு மாலை அங்குரஸ்தாபனம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், கலாகர்ஷணம், முதற்கால யாகசாலை பூஜை ஹோமம், விசேஷ திரவிய ஹோமம், பூர்ணாகுதி உபகாரம், தீபாராதனை நடைபெற்றது. வைகாசி மாதம் 10ஆம் தேதி 24/5/2023 புதன்கிழமையன்று காலை 8 மணிக்கு கரிவலம், 2ஆம் கால யாக பூஜை, ரஜத பந்தன சமர்ப்பணம், விசேஷ திரவிய ஹோமம், பூர்ணாகுதி உபசாரம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 5 மணிக்கு 3ஆம் கால யாக பூஜை, தத்வார்ச்சனை, நாடி ஸ்நானம், விசேஷ திரவிய ஹோமம், பூர்ணாகுதி உபசாரம், தீபாராதனை நடைபெற வைகாசி மாதம் 11ஆம் தேதி 25/5/2023 வியாழக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை ஹோமம், விசேஷ திரவிய ஹோமம், 9 மணிக்கு யாத்ராதான மகாசங்கல்பம், பூர்ணாகுதி, காலை 9:15 மணிக்கு மங்கள வாத்தியத்துடன் கலசங்கள் யாகசாலையிலிருந்து புறப்படுதல். இக்கலசங்களுக்கான கங்கை நீர் 21ஆம் தேதி அன்று மே மாதம் 2023
திரு ராஜசேகரன் திரு சுப்பிரமணிய குருக்கள் தலைமையில் பக்தர்கள் ரிஷிகேசம் சென்று கொண்டு வந்தனர். மேலும் பல புண்ணிய நதிகளில் இருந்தும் கலசத்திற்கான புண்ணிய நீர் கொண்டு வரப்பட்டது. காலை 25/5/2023 அன்று காலை 9:30 மணிக்கு விமானம் மற்றும் கோபுர மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் ஸ்ரீ விநாயகர் மற்றும் அனைத்து மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. காலை 11:30 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் எஜமான உற்சவம் நடைபெற்றது. அன்று மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் ஹரஹரா கோஷம் முழங்க வள்ளி தேவசேனா சமேத கார்த்திகேய சுவாமி திருவீதி உலா எழுந்தருளினார். மூலவருக்கு பீഠத்திற்கு வெள்ளி கவச்சமும், மூலவர் மற்றும் வள்ளி தேவசேனைக்கு வெள்ளி கவச்சமும், 6 படை வீடுகளையும் சண்டிகர் முருகன் கோவிலையும் குறிக்கும் விதமாக ஒரு அழகிய வெள்ளி ஹாரமும் சுவாமிக்கு படைக்கப்பட்டது. இவ்வாறு ரஜத பந்தன கும்பாபிஷேகம் பக்தர்களின் ஹரஹரா கோஷத்தின் நடுவில் மிக 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 சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் ரஜத பந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்ற அத்தனை நாட்களும் பக்தர்களுக்கு அன்னதானம் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்று வந்தது. பாடல்கள், ஆடல், பாடல், கோலாட்டம் என்று மகளிர் அணியும் குழந்தைகள் அணியும் சேர்ந்து LMBS கமிட்டி மெம்பர்கள் மிகச் சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஜோவின் 7 சுரங்கள் ட்ரூப்பிலிருந்து கச்சேரிகளும் பாடல்களும் இனிசை கச்சேரிகளும் சிறப்பாக நடைபெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா, சண்டிகர் முருகனுக்கு ஹரஹரோஹரா, ஹை கிரவுண்ட்ஸ் முருகனுக்கு ஹரஹரோஹரா. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், நம்மை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா.